வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு செப் சேனலில் புதுசாக ஒரு பலகாரம் செய்யலாங்க. புதுசுன்னு சொல்ல முடியாது, பாரம்பரிய பலகாரம் தாங்க. ஆனால் உங்களில் பல பேர் அதை சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. பொதுவாக நம்ம ஊருங்களில் தீபாவளி வந்தாலே அதிரசம், ஓட்டை வடை, முறுக்குன்னு தாங்க செய்வாங்க. நாம் இன்னைக்கா ஓட்டை வடையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க. டிஃப்ரெண்ட்டாவா எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, வெல்லம் ஓட்டை வடை செய்யலாங்க. வெல்லம் ஓட்டை வடையா? நாங்கள் அப்படி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இப்போ வெல்லம் ஓட்டோட செய்கிறதுக்கு நாம் மாவு முதல்ல ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் 3 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து அதை ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் அதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு வடிகட்டி எடுத்து ஊற வச்ச அரிசியை அதில் வடிகட்டி வச்சுருவோங்க. அரிசியை ஏன் 2-3 டைம் நல்லா கழுவுறோம்னா அப்போ தான் மாவு கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்குங்க. நம்ம இந்த மாவுலேயே முறுக்கு செய்கிறப்ப முறுக்கும் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்குங்க. இப்போ நாம் வெயிலில் ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதில் வடிகட்டி வச்சுருக்கிற பச்சரிசியை கொட்டி நல்லா பரப்பி விட்டுடலாங்க. இப்போ ஒரு வாணலியில் 150 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பை போட்டு கேஸை சிம்மில் வச்சு அதை நல்லா வறுத்துக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சு வறுத்தோம்னா தான் பருப்பு நல்லா வறுபடுங்க. பருப்பு இந்த அளவுக்கு வறுத்ததுமே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது மண்சட்டின்றதுனால அதில் இருக்கிற சூட்லேயே பருப்பு நல்லா வறுபட்டுடும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெயிலில் காய வச்சிருக்கிற அரிசியை மறுபடியும் ஒரு டைம் நல்லா பரப்பி விட்டுடலாங்க. ஏன் நம்ம வெள்ளை துணியில் இதை உணர்த்துறோம்னா அப்போ தான் அதில் ஏதாச்சும் கல்லோ இல்லை நெல்லோ இருந்தால் அதை தூக்கி போட வசதியாக இருக்குங்க. இப்போ அரிசி இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடுவோங்க. பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணுங்க. இப்போ அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்கிற உளுந்து அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அரிசியை ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிப்போங்க. அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் கொட்டி அதை ஆற வச்சுருங்க. மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா நான் இந்த கப்பில் ஒரு 4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதாச்சும் 1/2 கிலோ அளவுக்கு மாவு இருக்குங்க. இப்போ நான் மாவு எந்த கப்பில் அளந்துறோம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தூள் பண்ண வெல்லத்தை எடுத்துருக்கேங்க. அதுலேயே கொஞ்சமாக கல் உப்பும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வெல்லம் கரையிட்டோம்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு கொட்டிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் காய வச்ச எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அதை கையில் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. மாவில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவில் உப்பும் வெல்லமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. உப்பும் வெல்லமும் கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். இல்லைனா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் வெல்லமும் சேர்த்து கரைச்சிட்டு மறுபடியும் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலக்கெல்லாம் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி கேஸில் வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம மாவை சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ நான் வாழை இலை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்து கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரி அமுக்கிறதுல கட் பண்ணி வச்சுருக்கிற வாழை இலை வச்சு அதில் மாவை வச்சுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுத்துப்போங்க. மாவை நல்லா தின்னாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். மாவு நல்லா தின்னாக இருந்தால் தான் ஓட்டோட நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க.
மாவு கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஓட்டோட பூரி மாதிரி எழும்பி வந்துடுங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி ரெடியாக வச்சுப்போம். உங்ககிட்ட பூரி அமுக்கிறது இல்லைனாலும் சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த கல் மேலே இந்த மாவை வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் அமுத்துனோம்னாலும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவு போட்டு பார்ப்போங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒன்றொன்னா அதில் சேர்த்துருவோங்க. இந்த டைமில் கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், போட்டதுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. உடனே அதை ஒன்றொன்னா திருப்பி விட்டுடுங்க. இப்போ நம்ம இது உடனே எடுத்துடலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், இந்த டைமில் இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அதில் இருக்கிற ஆயில் எல்லாம் ப்ரெஷ் பண்ணி விட்டுடுங்க. இதை நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்த உடனே பார்த்தோம்னா பூரி மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இதை தனித்தனியாக பிரித்து வச்சிடலாங்க. ஏன்னா மொத்தமாக இருந்தால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் ப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒன்றொன்னா எண்ணெயில் சேர்த்துருவோங்க. வெல்லம் ஓட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். இதை சூடாக இருக்கிறப்ப சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கலராக இருக்கிறப்ப நம்ம இதை எடுத்துடலாம். இந்த கலரில் இருக்கிறப்ப எடுத்தாதான் கொஞ்சம் கலர் பார்க்க நல்லா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கருப்பாயிடும். இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் ப்ரெஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதை நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற ஓட்டோடையும் கூட போடாமல் தனியாக போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே மேலே போட்டோம்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓட்டோடைய எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. நான் சாப்பிட்ற சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இப்போ பாருங்கள், வெள்ளை ஓட்டோட கொஞ்சம் கருப்பாக இருந்தால் கூட நல்லா தாங்க இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். பார்க்க தான் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மாவை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு ஓட்டோட முறுக்கு எப்போ வேணுமோ அப்போ செஞ்சுக்கலாங்க. இப்போ இதை ஒரு நூல் போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெள்ளை ஓட்டோட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.